அன்பான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள்ல நம்ம பார்க்க போகிற பாடமானது ஒரு சிறிய பாடம். நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். அந்த வகையில அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு அவர் எழுதியிருப்பாரு, கர்த்தர் இயேசு இந்த பூமியில வரும்போது அவரு தன்னை தேவனுக்காக ஒப்பு கொடுத்தாரு. அப்போ ஒரு காரியம், கர்த்தர் இயேசு இந்த பூமியில வாழும் போது ஒரு விஷயத்த அவர் பண்ணாரு. அது என்னன்னு கேட்டா, அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை அவரு வெறுத்த விஷயம். அப்போ நீதியை விரும்புறது, அதுக்கு ஆப்போசிட் அநீதி அல்லது அநியாயம், அது எல்லாமே அக்கிரமம். அப்போ நீதிக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே கர்த்தர் இயேசு வெறுத்தார். அதே நேரத்துல நீதியை அவரு விரும்பினாரு. இது வசனத்துக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தா, நீதி அநீதி உடைய அர்த்தம் என்ன கேட்டா, தேவனுடைய பார்வையில எதெல்லாம் சரியோ அதெல்லாம் நீதி, தேவனுடைய பார்வையில எதெல்லாம் தப்போ அதெல்லாம் அநீதி. கரெக்டுங்களா? அந்த வகையில இந்த உலகமே பாத்தீங்கன்னா அநீதிக்குள்ள இருக்குது. உலகமே அநீதியா இருக்குது. உலகமே தேவனுடைய பார்வையில பொல்லாங்கா இருக்குது. எல்லாரும் பாவிகளா இருக்கிறாங்க, இல்லைங்களா? அப்படிப்பட்ட உலகத்துல தான் கர்த்தர் இயேசு நீதியை விரும்பினாரு, நீதியின்படி வாழ்ந்தார், அக்கிரமத்தை வெறுத்தார், அநீதியான எல்லா விஷயங்களுமே அவரு பாத்தீங்கன்னா வெறுத்தார். அதுல தான் படிக்கிறோம், அநீதி எல்லாம் பாவம் தான். பாவம் சொல்லும் போது அநீதி எல்லாம் பாவம். அநீதினா என்ன அர்த்தம்? நல்லா கவனிக்கணும். இந்த நீதி அநீதின்றது நம்ம பாயிண்ட்ல பேசல. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நீதி என்ன அநீதி என்ன நம்ம சொல்லுவோம், இல்லைங்களா? எது நீதி எது அநீதி, எது சரி எது தப்பு நாம சொல்லுவோம். பட் இங்க விஷயம், நமக்கு எது சரி நமக்கு எது தப்புன்ற விஷயம் இல்ல, இல்லைங்களா? தேவனுக்கு எது சரி, தேவன் பார்வையில எது ரைட் எது ராங், எது ரைட்டா இருக்குதோ அதெல்லாம் நீதி, எது தப்பா இருக்குதோ அதெல்லாம் அநீதியான விஷயங்கள். அப்ப தேவனுடைய பார்வையில எது தப்பா இருக்குதோ அதை நாம் என்ன பண்ணுமாமா வெறுக்கணும். தேவனுடைய பார்வையில எது சரி இருக்குதோ அதுதான் நம்ம என்ன பண்ணோம்னா நாமளும் அதை விரும்பணும். அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து இப்படியாக அவரு தன் 3 வருஷம் இல்லையா பூமியில வாழும் போதே அப்படித்தான் அவர் வாழ்ந்தார். அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறாரு. அப்போ அக்கிரமம் வேற ஒண்ணும் இல்லை. அநீதியை நம்ம விரும்பும் போது, அநீதியான காரியங்களை செய்யும் போது அது அக்கிரமம், இல்லைங்களா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் இயேசு வெறுத்தாரு. அப்படி இருக்கும்போது அன்பானவர்களே, இப்போ நம்மளை பத்தி வரலாம். நம்முடைய கர்த்தர் இயேசு இந்த ஒரு மாதிரி நமக்கு வச்சுட்டு போயிட்டாரு. இன்றைய நாட்கள்ல கர்த்தர் இயேசுடைய மரணத்தை நாம நினைவு கூர்றோம். எனவே அவருடைய வாழ்க்கைய பத்தி படிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அதுல ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில இந்த அடிச்சோட்டை எப்படி பின்பற்றுறது? ஏன்னா நம்ம எல்லாரும் பிறப்பால் பாவிகள், இல்லைங்களா? பை பர்த் நம்ம எல்லாரும் பாவிகளா இருக்கிறோம், பாவிகளா பிறந்திருக்கிறோம். அப்படியே அர்த்தம் என்ன? நம்முடைய சரீரத்துல இயல்பாகவே இந்த பாவம்ன்றது வாசம் செய்யுது. பாவம்னா என்ன? வேற ஒண்ணும் இல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சரீரத்துல இருக்குது, இல்லைங்களா? நம்ம பாடியில இருக்குது. நம்ம டெய்லி நம்ம அலங்கரிக்கிறோம் இல்லையா, டெய்லி குளிக்கிறோம் இல்லையா, டெய்லி நம்ம எவ்வளோ கிளீனா வச்சிருக்கிறோம், எவ்வளோ அழகுபடுத்துறோம், எவ்வளோ மக்கள் மத்தியில நல்ல ஒரு இம்ப்ரெஷன் காமிக்க விரும்புறோம். இந்த பாடியில தான்,
இந்த சரீரத்துல தான் தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்யக்கூடிய அந்த பாவம் அப்படின்ற விஷயமானது வாசம் செய்யுது இல்லைங்களா? அப்போ இந்த சரீர தோற்றத்தை நம்ம கவனிக்கிறோம் இல்லைங்களா? அப்பியரன்ஸ் நல்லா இருக்கணும்னு பாக்குறோம். ஆனா நிறைய நேரங்கள்ல நம்முடைய சரீரம் பாவத்தை செய்வதற்கு முயற்சிக்கும் போது அல்லது பாவம் செய்ய அது செயல்படும் போது நம்ம எப்படி செயல்படுறோம்? மாம்சத்தின் போக்கிலேயே புட்டுறோமா? யோசிக்க நண்பானவர்களே. அப்போ இந்த சரீரத்தில் பாவம் வாசம் செய்துனா தேவனுக்கு எதிரான காரியங்களை நடப்பிப்பதற்கு மாம்சம் எப்பவும் ரெடியா இருக்குது. ஏன்னா அந்த சரீரத்துல பாவம் இருக்குது. அப்போ இந்த நிலையில இருக்கக்கூடிய நாமம் இல்லைங்களா, ஒருவேளை நாமளே அமைதியா இருந்தாலும் இந்த சரீரம் அப்பப்போ தூண்டுது, அப்பப்போ இந்த சரீரத்துல பாவம் வெளிப்படுது. ஒருவேளை நம்ம அமைதியா இருந்தாலும் வெளியிருக்கக்கூடிய சூழ்நிலைகள், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய காரியங்கள், நம்ம சுத்தி பார்க்கக்கூடிய விஷயங்கள், அது என்ன பண்ணி விட்டுருதுன்னா இந்த மாம்சத்தை தூண்டி விட்டுருது பாவம் செய்வதற்கு. பாவம்னா என்ன? அநீதி எல்லாம் பாவம். தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொன்னார்னா அது செய்யணும். எதை செய்ய சில விஷயம் கற்றுக்கொள்ளணும். அப்பதான் நமக்கு தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும். என்ன விஷயம் கேட்டா, பொதுவா நம்ம எல்லாரும் பாவம் என்ற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் எது எதெல்லாம் பாவம், பாவத்திலேயே ஏதாவது வெரைட்டி இருக்குதா அல்லது வகை இருக்குதா கேட்டா அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ இது எங்க பார்க்க போறோம் கேட்டா, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு ராஜா அவர் ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டார் இல்லைங்களா? அவர் பாவம் பண்ணின பின்னாடி ரொம்ப ஆச்சரியம், அவர் போய் பலி செலுத்த போகல. ஆசரிப்பு கூடாரத்துல நான் பலி செலுத்த போறேன், நான் பலி செலுத்தினா பாவ மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு அவர் அங்க போகாம தன் பாவத்தை ஒரு தீர்க்கதரிசி சுட்டி காமிச்சு உணர்த்தும் போது அவர் பண்ற விஷயம் என்னன்னா, ஆசரிப்பு கூடாரத்துல போய் சரி நான் பலி செலுத்த போறேன், பாவம் மன்னிப்பு கிடைச்சிடும், அப்படி அவர் போகல. மாறா அவர் எங்க போயிட்டாருன்னா தேவனுக்கு முன்னாடி சாஷ்டாங்கமாய் விழுந்துட்டாரு. அப்போ விழுந்து அவர் என்ன பண்றாருன்னா ஜெபத்தை ஏறெடுக்கிறார், பாவ மன்னிப்பு வாங்குறாரு. அப்படி பாவ மன்னிப்பு வாங்குறத என்ன பண்றாருன்னா, தான் எப்படி பாவ மன்னிப்பு வாங்கிட்டோம், அந்த தேவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டார் இல்லைங்களா, அது என்ன பண்ணிட்டாருன்னா, அது பாருங்க ஆக்சுவலி தேவனுக்கும் இவருக்கும் ரகசியம். அப்போ ரகசியமா இருக்கக்கூடிய இந்த ஒரு பாவ அறிக்கை என்ன பண்ணிட்டாருன்னா தாவீது ராஜா ஒரு பாட்டா பாடி எல்லாரும் பப்ளிக்கா தெரிஞ்சுக்கிட்டோம், நான் பண்ண மிஸ்டேக் எல்லாருக்கும் தெரியட்டும், நான் தேவன் கிட்ட போய் மன்னிப்பு வாங்கினதும் தேவன்கிட்ட போய் பாவத்தை அறிக்கை பண்ணது கூட எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு சங்கீதத்தை என்ன பண்ணிட்டாருன்னா எழுதிட்டாரு. இது ஒரு பாட்டாவே பாடிட்டார். பப்ளிக்கா எல்லாருக்கும் தெரியணும், பாவத்தை மறைக்க வேணாம், நான் பண்ணது தப்பு, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நான் எவ்வளவு போய் தப்பு பண்ணிட்டேன். அப்போ என்ன பண்றாருன்னா அந்த சங்கீதத்தை அவர் எழுதுறாரு. அப்ப அந்த சங்கீதம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், பைபிள் எடுத்துக்கலாம், அந்த சங்கீதம் 51ஆம் சங்கீதம் பாட்டை எழுதும் போது எழுதுறதுக்கு முன்னாடி மேல ஒரு அடைப்புக்குரிய பிராக்கெட்ல ஒரு சில லைன்ஸ் வரும் இல்லைங்களா, அது கொஞ்சம் படிக்கலாங்களா? படிக்கலாம். தேங்க்யூ.
சங்கீதம் 51. பத்சேபாள் இடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்திய போது பாடின ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். பாடி அந்த வரிகள் எல்லாமே ராக தலைவனுக்கு கொடுத்துட்டு அத நீ பாட்டா பாடு. ஏன்னா ஜனங்கள் இது கேட்கணும் இல்லைங்களா? நாளைக்கு என்ன பார்த்து அவங்க இந்த காரியத்தை பண்ணாம இருக்கணும். அப்படித்தான் தாவீது என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ஒரு பாவ அறிக்கைய எழுதிட்டாரு. சரி, இப்போ நம்ம ரொம்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம். தாவீது என்ன பண்ணலையாமா போய் போய் அவர் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம். அதை ஆசரிப்பு கூட நியாயப்பிரமாணத்தின்படி யாராவது ஒருத்தர் பாவம் பண்ணிட்டாருன்னா இல்லைங்களா, அழகா போய் என்ன பண்ணலாம், ஒரு காளை அல்லது ஒரு ஆடு புறா கொண்டு போய் பலி செலுத்தலாம் பாவ மன்னிப்பு வாங்குறதுக்கு இல்லைங்களா. இல்ல ஏதோ ஒரு பலி செலுத்தினா மன்னிப்பு கிடைக்கும் தான் எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் இருந்தாங்க. ஆனா தாவீது என்ன பண்றாரு, அதெல்லாம் இல்லை, டைரக்டா தேவன்கிட்ட போறாரு இல்லைங்களா. தேவன்கிட்ட போய் என்ன பண்றாருன்னா தன்னுடைய இருதயத்தை ஊத்துறாரு. அவர் மறைக்க விரும்பல, பாவத்தை மறைக்க விரும்பல, அறிக்கை பண்றாரு. ஆனா எப்படி அறிக்கை பண்றாரு தெரியுங்களா, இவர் பண்ணது ஒரு பாவம். ஆனா அந்த பாவத்தை அறிக்கை செய்யும் போது அவரு சில வார்த்தைகளை பயன்படுத்திட்டாரு. 3 எபிரேய வார்த்தைகள். இந்த 3 எபிரேய வார்த்தைகளுமே 3மே பாவம் தான். ஆனா பாவத்திலேயே 3 வெரைட்டி இருக்குது. 3 விதமான வெரைட்டி அல்லது 3 விதமான லெவல் என்று நம்ம சொல்லலாம். அப்ப அந்த ஹீப்ரு வார்த்தைகள் தான் நமக்கு அந்த வித்தியாசம் காமிக்குது. தமிழ் கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா அழகா புரியறதுக்காக வார்த்தைகளை அங்க 3 வார்த்தைகள் அங்க பயன்படுத்திட்டாங்க. இப்போ நம்ம படிக்கலாம், தாவீது தன் பாவத்தை எப்படி போயிட்டு அறிக்கை பண்ணியிருக்கிறார் என்பதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக சகோதர சகோதரிகளே, சங்கீதம் 51 சங்கீதம் 1 சில வசனம் படிக்கலாம். சங்கீதம் 51 1வது அதிகாரத்தில், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரித்தலும், என் அக்கிரமமும் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கின்றது. போதும். அன்பானவர்களே, இந்த சங்கீதம் படிக்கும் போது பாருங்க, இது ரொம்ப சென்சிட்டிவா பேசிட்டு இருக்கிறாரு தாவீது. ரொம்ப பாவறிக்கைய ஏதோ போயிட்டு நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் தேவனே, நான் பண்ண தப்பு தான் மன்னிச்சுக்கோங்க, அப்படி அவர் பண்ணல. நம்மளாம் பாவறிக்கை பண்ணுவோம் இல்லைங்களா, நம்ம எப்படி பண்ணுவோம், பாவறிக்கைய போயிட்டு முழங்கால் கூட போட்டு இல்லைங்களா, தேவனே இந்த நாள்ல நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க, தெரியாம பண்ணிட்டேன், இனிமே செய்ய மாட்டேன், இப்படிதான் நம்ம ஏதோ வகையில பண்ணுவோம் இல்லைங்களா. ஆனா தாவீது அப்படி பண்ணலை. தாவீது தன் பண்ண பாவத்தை என்ன பண்ணிருக்கிறார் தெரியுங்களா, தன் பண்ண தப்ப 3 வகையா பிரிக்கிற. அதாவது நான் செஞ்சுட்டு இந்த காரியத்துல இது இருக்குது, நான் செஞ்ச இந்த காரியத்துல இது இருக்குது அப்படின்னு ஒரு 3 லெவல் பிரிக்கிற. அதுக்கு அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கேட்டீங்கன்னா சகோதர சகோதரிலே, தமிழ் வார்த்தை அழகா போட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவர் தேவன்ட்ட அப்ரோச் பண்ணும் போதே எப்படிதான் போயிட்டாருன்னா கிருபைக்காக தான் போயிட்டார். அப்போ அந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும் வார்த்தை அங்க சங்கீதத்துல அழகா வருது இல்லைங்களா. உமது கிருபையின்படியே எனக்கு இறங்கும். பாருங்க, நம்ம ஏற்கனவே ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லைங்களா, கிருபைனா என்ன, இரக்கம்னா என்னன்னு பார்த்தோம். அந்த பாடம் நீங்க ஒருவேளை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு புரியும் நம்ம நம்புறேன். அப்போ தேவனே உமது
கிருபையின்படியே எனக்கு இறங்கும். ஓகே, இப்பதான் அந்த கேட்டகரி பண்றாரு. தன் பண்ண தப்ப வசனம் படிக்கிறோம். 2ஆம் வசனத்துல சாரி 1ஆம் வசனத்திலேயே இந்த அவர் பயன்படுத்தின முதல் வார்த்தை மீறுதல். மீறுதல் என்ற வார்த்தை அங்க பயன்படுத்திட்டார் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வசனத்துல மீறுதல், டிரான்ஸ்கிரஷன். அடுத்து பாருங்க, இந்த வார்த்தையில நீங்க நோட் பண்ணிக்கலாம். மீறுதல், இதுக்கு ஒரு ஹீப்ரு வேர்டு வருது, டிரான்ஸ்கிரஷன் இல்லைங்களா? இது ஒரு வார்த்தை. அடுத்து 51ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல பயன்படுத்துறாரு அடுத்த ஹீப்ரு வேர்டு இனிக்விட்டி, அக்கிரமம். அக்கிரமம், மீறுதல், அக்கிரமம். அடுத்து 3வது அதே வசனத்துல மை சின், பாவம் அப்படின்னு என்ன பண்ணிக்கிறாருன்னா பண்ண தப்ப 3 கேட்டகரியா பிரிச்சுட்டார். பண்ண தப்பு ஒண்ணுதான், ஆனா தேவனே நான் பண்ண தப்பு உண்மையிலேயே மீறுதல், நான் மீறி பண்ணிட்டேன். நான் பண்ண தப்பு அக்கிரமம், அக்கிரமமான காரியம் பண்ணிட்டேன், நான் பண்ணது பாவம். இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம் இல்லைங்களா? பாவம், அக்கிரமம், மீறுதல், இது 3மே பாவம் தான். 3மே பாவம் தான். ஆனா ஏன் பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த மாதிரி 3 வார்த்தைகள் நீங்க நிறைய இடங்களை பார்க்கலாம், ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். எந்த இடத்துல என்ன வார்த்தை போட்டிருக்கிறாங்க என்பதை கவனமா படிக்கணும். ஏன்னா 3க்கும் டிஃபரெண்ட் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வேர்டு உடைய ஹீப்ரு வேர்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த வார்த்தையை நம்ம எடுக்கலாம்னா டிரான்ஸ்கிரஷன் இல்லைங்களா? அதாவது மீறுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை அங்க வருது. இந்த மீறுதல் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு மீனிங், விளக்கம் என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு வகையான, தமிழே பாருங்க அழகா இருப்பாரு, மீறுதல் அப்படின்னா மீறி செய்யறது, தெரிஞ்சே செய்யறது இல்லைங்களா? பிடிவாதமா செய்யறது. இந்த வார்த்தை பத்தி இன்னொரு வசனம் படிச்சா புரியும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 15th சாப்டர்ல 23ஆம் வசனம், 23rd verse. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 23வது வசனம். லெஃப்ட் ஆயிட்டாங்க நினைக்கிறாங்க சிஸ்டர். படிக்கிறீங்களா? படிக்கட்டுமா பிரதர்? படிங்க. 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அபபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாக்கி தள்ளினார் என்றான். பாருங்க, இந்த முரட்டாட்டம் வருது இல்லைங்களா? முரட்டாட்டம்னா என்னங்க? அது வேணும்னே பண்றது இல்லைங்களா? அது வேணும்னே பண்றது, பிடிவாதமா பண்றது, தெரிஞ்சே பண்றது. இது என்னன்னா இருக்கிறதுலயே பாவத்துடைய உச்சம், பாவத்துடைய
உச்சகட்டம், பாவத்துடைய டாப்ல இருக்கக்கூடிய நிலைமை. இது ரொம்ப இருக்கலே மோசமான நிலைமை இல்லைங்களா? துணிஞ்சு பண்றது, வேணும்னே பண்றது, மீறி பண்றது. அதனாலதான் இது மீறுதல் இல்லைங்களா? டிரான்ஸ்கிரஷன். அப்போ இந்த மீறுதல் சொல்றாரு, ஆமா தேவனே, நான் பண்ண பாவத்துல நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன், நான் வேணும் தான் பண்ணேன், நான் மீறி தான் பண்ணேன். பாருங்க எப்படி ஒத்துக்கிறாரு பாரு. நான் பண்ண தப்புல மீறுதல் இருக்குது. நான் என்ன சொன்னாலும் எனக்கு மீறுதல், நான் தெரியாம பண்ணிட்டேன், இல்ல பலவீனத்துல பண்ணிட்டேன், அப்படிலாம் இல்ல, நான் தெரிஞ்சேதான் பண்ணேன் தேவனே, உமக்கு விரோதமாய் துணிஞ்சு பண்ணேன். இதுதான் அங்க விஷயம். ஹீப்ரூ வேர்டு இதுதான் அங்க கொடுக்குறான். ரெபலியன் என்ற ஒரு வார்த்தை மீனிங் கொடுக்குறான். சோ இதனுடைய ஹீப்ரூ வேர்டு பேஷா அப்படின்னு சொல்லுவாங்க, மீறுதல். அடுத்து செகண்ட் ஹீப்ரூ வேர்டு கேட்டா, இந்த ரெண்டு அடுத்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு வரக்கூடிய ஹீப்ரூ வேர்டு உடைய ரூட் வேர்ட்ல இருந்து நம்ம எடுக்கிறோம். மீனிங் என்ன கேட்டா அக்கிரமம். இப்ப அக்கிரமம் அவோன் என்ற ஹீப்ரூ வேர்டு. பட் இதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா நிறைய மீனிங் கொடுப்பாங்க. பட் இந்த வார்த்தைக்கு ரூட் வேர்டுன்னு ஒண்ணு இருக்கணும். அங்க இருந்து தான் இந்த அர்த்தமே வருது. இது என்ன ஒரு மாதிரி விளக்கம் அங்க கொடுக்குறாங்கன்னா, இது ஒரு அக்கிரமம் என்று சொல்லும் போது இது பாதி துணிகரம் பாதி பயம் கலந்த பாவம். துணிகரமும் இருக்கும், அதே நேரத்துல கொஞ்சம் பயமும் இருக்கும், ஒரு உறுத்தல் இருக்கும். பண்ணிட்டு இருக்கிறோமே, செய்யறோமே, செய்யக்கூடாது, நம்ம பண்ணிட்டு இருக்கிறோமே என்ற அந்த உறுத்தல் இருக்கும் இல்லைங்களா? அந்த உறுத்தலோடு இருக்கக்கூடிய அல்லது ஒரு குற்ற உணர்வு இருக்கக்கூடிய அந்த உணர்வோடு இருக்கும், பயம் இருக்கும், ஆனா துணிகரமும் இருக்கும். அதுதான் அக்கிரமம் இல்லைங்களா? பொதுவா நம்ம செய்யக்கூடிய எல்லா பாவங்கள் எப்படி தாவீது லிஸ்ட் அவுட் பண்றாரு இல்லைங்களா? தாம் பண்ண பாவத்தை கேட்டகரி பண்றாரு பார். நாம கூட நம்ம செய்யக்கூடிய பாவங்களை கேட்டகரி பண்ணிருக்கணும், கேட்டகரி பண்ண தெரிஞ்சிருக்கணும். மீறுதல், அந்த மீறுதல் சொல்லும் போது பயம்லாம் கிடையாது, வருத்தம்லாம் இல்ல, உறுத்தல்லாம் இல்ல, துணிஞ்சு பண்றது, பண்ணிடுறது, தைரியமா பண்ணிடுறது, அது மீறுதல். அக்கிரமம் அப்படி இல்ல, அது கொஞ்சம் பயம் இருக்குது, ஆனா பண்ணிடுறோம் இல்லைங்களா? சோ இதுதான் விஷயம். அடுத்து வார்த்தை பவுல் தாவீது பயன்படுத்திட்டாரு, பாவம். இந்த பாவம் என்ற ஹீப்ரூ வேர்டு சாட்டா. இந்த சாட்டா என்ற வார்த்தை கூட பாத்தீங்கன்னா நம்ம ரூட் வேர்டு எடுக்கணும், அப்பதான் ரியல் மீனிங் கண்டுபிடிக்கலாம். இதனுடைய ரூட் வேர்டு போய் செக் பண்ணோம்னா உடைய விளக்கம் கொடுக்குறாங்க, டு மிஸ் த மார்க். அதாவது இதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, பாருங்க, இப்போ ஒரு நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த ஒரு போ இல்லைன்னா அந்த வில்லு வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேம் விளையாடுவாங்க இல்லைங்களா? கரெக்டா அந்த ரவுண்டா இருக்கும், சென்டர் பாயிண்ட் இருக்கும். அந்த சென்டர் பாயிண்ட்ல என்ன பண்ணணும், அந்த வில்லு வச்சு அம்ப விடணும். அப்ப அந்த குறி பார்த்து கரெக்டா என்ன பண்ணுவார்னா இவர் விடுவார். பட் என்னதான் குறி பார்த்து கரெக்டா விட்டாலும் அது கரெக்டா போய் சென்டர் பாயிண்ட் அடிக்குதான்னு கேட்டா இல்ல. ஏன் அப்படின்னா அந்த விஷயம் அவர் கரெக்டா எய்ம் பண்ணாரு, ஆனா அங்க இருக்கக்கூடிய காத்து சூழ்நிலை என்ன பண்ணிருச்சுன்னா அந்த இலக்கை மாத்தி அடிச்சிருது. அப்படின்னா அங்க தப்பா அடிச்சது காரணம் இவர் இல்ல, சூழ்நிலைகள். அதே போலதான் இந்த பாவம்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? உண்மையிலேயே நாம செய்யக்கூடிய சில பாவங்கள் நாம காரணமே இல்லை,
அது நம்ம வேணும்னு பண்றது இல்ல, அதே நேரத்துல ஒரு இன்டென்ஷனோட பண்றது இல்ல, அதே நேரத்துல சில தவறுகள் நம்ம பண்ணிட்டு இருக்கும் போதே உணர்ந்த ஒரு 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 உணர்வு வரும், பய உணர்வு வரும். அந்த மாதிரி கூட இல்ல. இது எப்படின்னா, நம்மையும் அறியாம, நமக்கே தெரியாம நிறைய பாவங்கள் பண்ணிட்டு இருப்போம். இது காரணம் என்ன? சரீரத்துல வாசம் செய்யக்கூடிய அந்த பாவம் இல்லைங்களா? இதுதான் பாவம். பாவம்னா இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா, இது எல்லாமே எப்படி நமக்குள்ள வந்துச்சு கேட்டா, ஆதாம் மூலமாய் வந்துட்ட பாவம். ஆதாம் தான் காரணம், நாம காரணம் இல்லை. இன்னைக்கு நம்ம ஏன் பாவிகளா இருக்கிறோம்? ஏன் நம்முடைய சரீரத்துல பாவம் வாசம் செய்யுது? காரணம் நம்ம இல்ல, இது ஆதாம் மூலமாய் வந்துட்ட பாவம். ஆதாமுக்குள் பிறந்த அனைவருமே பாவிகளா பிறந்துட்டாங்க இல்லைங்களா? நம்ம இன்டென்ஷனோட பண்றது வேற, பட் நமக்கே தெரியாம பண்றது வேற. சகோதர சகோதரர்களே, இதுதான் தாவீது தன் பாவத்தை தேவன்ட்ட அறிக்கை பண்ணும்போது எப்படி அறிக்கை பண்ணிருக்காரு தெரியுமா? அவர் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது இருக்கிறதுல டாப் மோஸ்ட் ரொம்ப ஒஸ்டான விஷயத்த என்ன பண்றாருன்னா அறிக்கை ஃபர்ஸ்ட் வைக்கிறார். ஏன்னா இருக்குல்ல, அதான் பெரிய சீரியஸ்னஸ். ஏன் உண்மைதான் தேவனே, நான் பண்ணது 100% மீறுதல். அப்புறம் சொல்றாரு, நான் பண்ணது, நான் செய்யும் போது எனக்கு அந்த உறுத்தல் இருந்துச்சு, அக்கிரமம், நான் பண்ணது அக்கிரமம். அதே நேரத்துல சொல்றாரு, இந்த அளவுக்கு நான் பண்றேன்னா, இந்த அளவுக்கு நான் இடம் கொடுத்துட்டேன் அப்படின்னா இன்னொரு காரணம் என்னன்னா, என் சரீரத்துல வாசம் செய்து பாவம். அப்ப இந்த பாவம் மூணுமே எனக்குள்ள இருந்திருக்குது. நான் செஞ்ச காரியத்தை ஏதோ பாவம் மட்டும் சொல்ல மாட்டேன், ஏதோ அக்கிரமம் மட்டும் சொல்ல மாட்டேன், மீறுதலையும் குறிக்கும். ஓ அன்பானவர்களே, தாவீதே பாத்தீங்கன்னா தன்னுடைய பாவத்தை தேவனுக்கு முன்னாடி கொண்டு போகும்போது ஒத்துக்கிறார். நான் பண்ண தப்பு இப்படி எல்லாம் இருக்கு தேவனே, இப்படிலாம் பண்ணிருக்கிறேன், உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். சோ அப்போ அந்த வகையில தாவீது அவரு ஜெபம் பண்ணது போல நாமளும் தேவனுக்கு முன்னாடி போயிட்டு ஜெபத்துல போகும்போது முதல்ல என்ன பண்ணிருக்கணும்னா, நாம பண்ண பாவத்தை முதல்ல புரிஞ்சு வச்சிருக்கணும். நம்ம என்ன பாவம் பண்ணிட்டோம். சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியம். இந்த 3 ஹீப்ரு வேர்டு நிறைய டைம் என்ன பண்ணா ரிப்பீட் ஆகும். பட் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அதுல இந்த பாவம் என்று சொல்லும் போது இப்ப தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு நம்ம செய்யக்கூடிய பாவங்கள்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும், ஜெனரலா எடுத்துக்கூடாது. பாவம்னா ஜெனரல் வார்த்தை எடுத்துக்க வேணாம். ஆதாம் மூலமாய் வந்துட்ட பலவீனம், ஆதாம் மூலமாய் வந்துட்ட பாவம், இதுக்கு நான் காரணம் இல்லை. ஆனா அந்த பலவீனங்கள் எனக்குள்ள வெளிப்படுது, வார்த்தையில வெளிப்படுது, கிரியையில வெளிப்படுது, பாவம் பண்ணிடுறேன். பட் அது பாவம் தான். இப்ப இந்த பாவத்தை எல்லாமே தேவன் மன்னிப்பாரா கேட்டா அதுக்கு ஆன்சர் என்ன? மன்னிப்பார். எப்படி மன்னிப்பார்? இலவசமா மன்னிப்பார். ஏன்னா ஆதாம் மூலமாய் அந்த இந்த பாவத்தை கர்த்தர் இயேசுடைய விலையேறப்பட்ட ரத்தம் என்ன பண்ணிருதுன்னா அது மூடி போட்டுருது. அப்படி மூடுறதுனால தேவன் நம்மளை எப்படி பாக்குறது இல்லைன்னா ஆதாம் மூலமாய் வந்த பாவிகளாக பாக்குறது இல்லைங்களா? இந்த கிருபை கர்த்தர் இயேசுடைய ரத்தத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்குது. அப்போ பாவத்திலிருந்து விடுதலை நமக்கு ஆல்ரெடி வந்தாச்சு. பட் உலகத்தாருக்கு அப்படி இல்லை. உலகத்தார் இன்னமும் தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கிறாங்கன்னா பாவிகளா தான் இருக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே தேவனுடைய பார்வையில பாவிகள் என்று
இல்லாத நிலைக்கு வந்த நபர்கள் யாருன்னா நாம தான். சரிங்களா? தேவனுடைய பார்வையில நீதிமான்களாக கருதப்படுகிறோம். எப்படி? ஆதாம் மூலமே வந்த எல்லா பாவத்தையுமே கர்த்தர் இயேசு மூலமாய் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அது மூடிட்டாரு. ஆனா அப்படி மூடுற பின்னாடி நம்ம பண்ற தப்பெல்லாம் தேவனுக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்க? பாவமா தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. நம்ம ஒருவேளை சரீரத்துல பாவங்கள் வெளிப்பட்டாலும், ஆதாமுடைய பலவீனம் வெளிப்பட்டாலும் அது தேவன் தெரியாது. தெரியாதுன்னு என்ன அர்த்தம்? தேவன் பாக்குறது இல்ல. ஏன்னா கிறிஸ்துடைய ரத்தம் அது மூடிருச்சு. ஆனா நாம செய்யக்கூடிய சில தவறுகள் அது கொஞ்சம் துணிகரம் இருக்குது, கொஞ்சம் பயமும் இருக்குது. இது அக்கிரமம். இந்த அக்கிரமத்துக்கு காரணம் ஆதாம் சொல்ல முடியாது. ஆதாம நம்ம சொல்லவே முடியாது. இதுக்கு முழுக்க பொறுப்பு யார் தெரியுங்களா? நாம தான். அப்போ அக்கிரமம் நிறைய நேரங்கள்ல வெளிப்படுது அன்பானவர்களே. அந்த தப்பை செய்யும் போது துணிகரமும் இருக்குது, பாதி பயமும் இருக்குது. இப்ப சொல்லுங்க, இந்த பாவத்தை தேவன் மன்னிப்பாரா? இந்த மாதிரி செய்யக்கூடிய பாவங்களுக்கு மன்னிப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்குது. ஆனா தேவனுக்கு முன்னாடி போயிட்டு இதை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் இருக்குது. அதே நேரத்துல சில சிக்ஷைகளுமே இருக்குது. சரி, இதுக்கு அடுத்த லெவல், இந்த அடுத்த லெவல் இருக்கிறதுல ரொம்ப ஒஸ்ட் லெவல் என்ன கேட்டீங்கன்னா, இந்த லெவலுக்கு வர்றவங்க கொஞ்சம் கூட ஒரு உறுத்தல், ஒரு பயம் எதுவுமே இருக்காதுங்க. யாரெல்லாம் அக்கிரமத்தை தொடர்ந்து ரொம்ப காலமா பண்ணிட்டு இருக்கிறாங்க, அக்கிரமத்திலேயே இருக்கிறாங்களோ, ரொம்ப காலமா அக்கிரமத்தையே பண்றாங்களோ, எந்த லெவலுக்கு போயிருவாங்கன்னா மீறுதல். மீறுதல் அப்படின்னா துணிஞ்சு பண்ணிருவாங்க, தெரிஞ்சு பண்ணுவாங்க, வேணும்னே பண்ணுவாங்க, மீறி பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட பயம் இருக்காது, உறுத்தல் இருக்காது. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் யார சொல்லலாம் பைபிள்ல? சாத்தான். அப்புறம் சவுல் கூட அப்படித்தான் பண்ணிருக்கிறாரு, மீறுதல் இல்லைங்களா? அதுக்கப்புறம் யூதாஸ், அவரும் மீறுதல் தான் பண்ணிருக்கிறாரு. கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல, துணிஞ்சு பண்றது, ஒரு காரியத்தை தெரிஞ்சே பண்றது, திட்டம் போட்டு பண்றது. இது மீறுதல். ஒண்ணு இல்லைங்க. இப்போ ஒண்ணு இல்லைங்க. இப்ப பாருங்க, இப்போ ஒரு பிரதர் சொன்னார், நான் ட்ரூத்துக்கு வந்துட்டேன் பிரதர். ட்ரூத்துக்கு வந்து சில வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இப்போ நான் ட்ரூத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நடிகர் ரொம்ப பிடிக்கும், அவர் படத்தை ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஆனா இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ட்ரூத்துக்கு வந்த பின்னாடி படங்கள் பாக்குறதெல்லாம் விட்டுட்டேன் பிரதர். ஆனா அன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த நடிகருடைய படம் வெளியாச்சு. ரொம்ப பரபரப்பா பேசினாங்க. அத பேசுறத நான் கேட்கும் போது எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு, சரி இந்த முறை ஒரு டைம் கடைசியா பாத்திரலாம். ஆனா அப்ப அந்த நேரத்துல நானு இருந்துச்சு, கொஞ்சம் பயம் உறுத்தல் இருந்துச்சு. ஆனா அந்த விஷயத்த தாண்டி நான் துணிஞ்சு இறங்கி எந்த ஒரு இது இல்லாம மீறி நான் பண்ணேன். போய் படத்தை பார்த்துட்டு வந்தேன் பிரதர். பாருங்க, இதுதான் அந்த மீறுதல். தெரிஞ்சே பண்றது, வேணும்னே பண்றது, தேவனை எதிர்த்து செய்யறது. அப்படி வச்சுக்கோங்களா, எதிர்த்து பண்ணக்கூடிய ஒரு காரியம். அப்போ இது மீறுதல். நினைச்சு பாருங்க, ஒருவேளை இந்த மாதிரி நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னா, இப்ப இந்த பாவத்தை தேவன் மன்னிப்பாரா? இதுக்கு உங்க பதில்? படிக்கலாம் சொன்னோம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் 34th chapter verse 7, 7ஆம் வசனம். யாத்திராகமம்
யாத்திராகமம் 34 அதிகாரம் 7 வசனம். யாத்திராகமம் 34 அதிகாரம் 7 வசனம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கின்றவர், குற்றவாளியை குற்றமற்றவனாய். பாருங்க, forgiving iniquity, transgression and sin. அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? அதையும் தேவன் மன்னிப்பார். மீறுதலை மன்னிப்பாரா? அவர் மன்னிப்பார். ஆனா இந்த விஷயத்துல அவ்வளவு ஈஸியா மன்னிப்பை வாங்குறது சிரமம். தேவன் மன்னிக்க ரெடி. ஆனா அந்த மன்னிப்பை வாங்கணும்னா தேவனுக்கு முன்னாடி போய் அறிக்கை செய்யணும், தாவீது மாதிரி. ஆனா என்ன சொல்றாங்கன்னா நம்ம பிரதர்ஸுங்கெல்லாம், யார் ஒருத்தர் இந்த மீறுதல் லெவலுக்கு வராரோ தேவன் கிட்ட அவ்வளவு ஈஸியா போக முடியாது இல்லைங்களா? ஏன்னா இவரு தெரிஞ்சு பண்றார், விரும்பி பண்றார், தேவனை எதிர்த்து பண்ணிட்டு இருக்கிறார் இந்த பாவத்தை. அப்படி இருக்கும்போது தேவன்கிட்ட போகணும்ன்ற மைண்ட் ஈஸியா வந்துருமான்னு கேட்டா வராதன்மானவர். இந்த மீறுதல் என்பது ஒரு பெரிய டேஞ்சர். இதுதான் யோவான் படிக்கிறோம், மரணத்துக்கு ஏதுவான பாவம். இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்காக நீங்க யாருக்கு என்ன பண்ணாதீங்க, ஜெபம் பண்ணாதீங்க. ஏன்னா சம்பந்தப்பட்டவர் போய் தேவன்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும். அவருக்கே அந்த உணர்வு இல்ல, நீங்க போய் அவருக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா என்ன பிரயோஜனம்? அக்கிரமம் பண்ணாலும் கூட கொஞ்சம் பயம் இருக்கிறதுனால தேவன்கிட்ட போயிட்டு ரொம்ப கஷ்டமாயிரும், தேவனே நான் இப்படிலாம் பண்ணிட்டேன், ரொம்ப கஷ்டமா இருக்குது, மன்னிச்சுக்கோங்க. அது அக்கிரமம் பண்ணா வரும். ஆனா மீறுதல் பண்ணிட்டோம் இருந்தானா தேவன்கிட்ட போறதுக்கு மைண்டே வராது. எதுக்கு போயிட்டு தேவலாம்? இது ரொம்ப டேஞ்சரஸ் கண்டிஷன். பட் அந்த நிலையில ஒருத்தர் இருந்து தேவனுக்கு முன்னாடி சரணடைஞ்சார்னா தேவன் மன்னிக்க இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். பட் ரொம்ப அப்படிப்பட்ட வாய்ப்புக்கு வர்றது ரொம்ப ரேர் அப்படின்ற சகோதர சகோதரிகளே. இதுதான் பாவத்துடைய 3 கேட்டகரி. அப்போ நினைச்சு பாருங்க, நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கணும் அப்படின்னா கர்த்தர் இயேசு எப்படி வாழ்ந்திருக்கிறாரு? அப்போ நாமளும் இந்த பூமியில அடிச்சோட்டை பின்பற்ற நாமும் பாவத்திலேயே இந்த 3 லெவல் இருக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு நீதியை விரும்ப வேண்டியவங்களா இருக்கிறோம், அநீதியான காரியங்களுக்கு உடன்படாம அநீதியான காரியங்களை வெறுக்கக்கூடிய வகையில. அநீதினா என்னங்க? என்னென்ன விஷயங்களா தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருக்குதோ அது எல்லாமே அநீதி தான், பாவம். அப்ப நம்ம செய்யக்கூடிய பாவங்களை சரியா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு தேவனுக்கு முன்னாடி தாழ்த்த வேண்டும். தொடர்ந்து இந்த பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை நாம் வெறுக்கக்கூடியவர்களாக வளர வேண்டியது அவசியமா இருக்கு. இதை நம்ம வெறுக்கல அப்படின்னா கண்டிப்பா பாவத்தை பண்ணிட்டே இருப்போம், தேவனுடைய சமூகத்துக்கு போக மாட்டோம். அப்போ சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அப்போ இதை நீங்க மனசுல வச்சிருந்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் நீங்க பார்த்த இந்த காரியங்களை மனசுல வச்சிருந்தீங்கன்னா, இப்போ நாம அடுத்த ஒரு வசனத்துக்கு போகலாம். இதுதான் இந்த மெமோரியல் டைம்ல நாம சிந்திச்சு பார்க்கக்கூடிய ஒரு காரியம். ஏசாயாவின் புஸ்தகம் 53 அதிகாரம் 5 வசனம். ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்கிறோம். இது ரொம்ப ஆச்சரியமான வசனம். இந்த இடத்துல பாவம் பத்தி வரல. ஏன் தெரியுங்களா? ஏன்னா பாவம்ன்றது ஆதாம் மூலமாய் வந்துட்ட பாவம்.
அதுக்கு இயேசு மரிச்சா போதும், ஜீவன் விட்டா போதும் இல்லைங்களா? ஆனா அவர் அடி வாங்கி, மிதி வாங்கி, காயப்பட்டு இல்லைங்களா, வலி வேதனையோட ரத்தம் சிந்தி சிந்தி இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் ஏன் வாங்கினாரு இல்லைங்களா? காரணம் கேட்டா, நம்முடைய அப்படின்னா இந்த சுவிசேஷ யுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்க பாவத்திலிருந்து விடுதலை பெற்றாலும், பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டாலும், ஆனா அதுக்கப்புறம் செய்யக்கூடிய தவறுகள் அது அக்கிரமங்களாக இருக்கும், மீறுதல்களாக இருக்கும். நினைச்சு பாருங்க, நம்ம டெய்லி எத்தனை டைம் பண்றோம்? டெய்லி அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிறோம், டெய்லி மீறுதல் கூட பண்றோம். பட் என்னைக்காச்சு நம்ம பண்ணக்கூடிய அக்கிரமத்துக்கு தக்கதாக அல்லது மீறுதலுக்கு தக்கதாக தண்டனை கிடைக்குதா? நமக்கு கிடைக்குதான்னு கேட்டா இல்ல. தண்டனை பனிஷ்மெண்ட் நம்ம வாங்குறது இல்ல. பாருங்க, சிச்சை வேற, சிச்சைன்றது நோக்கம் வேற, சிச்சை உடைய கான்செப்டே வேற, பனிஷ்மெண்ட்ன்றது வேற. தேவன் சிச்சிப்பார், எப்போ எப்படி சிச்சிக்கணும் அது வேற விஷயம். ஆனா பனிஷ்மெண்ட் என்னன்னா, பண்ண தப்புக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் வாங்கணுமா இல்லைங்களா? கண்டிப்பா வாங்கும். நம்ம ஏன் வாங்குறது இல்ல? பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனோ தப்பு பண்ணிட்டோம், எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கிறோம். நியாயமா பார்த்தா இன்னைக்கு நம்ம பனிஷ்மெண்ட் வாங்கணும். ஏன் வாங்கல? காரணம் என்ன? அதுதான் இந்த வசனம் பேசுது. இந்த 2000 வருஷத்துல என்னை பின்பற்றக்கூடிய சீஷர்கள் கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில அக்கிரமங்கள் இருக்கும், ஏன் மீறுதல் கூட இருக்கும். ஆனா பாருங்க, என்ன தேவனுடைய ஏற்பாடு பாத்தீங்களா? என்னுடைய சீஷர்கள், என்னுடைய சகோதரர்கள் செய்யக்கூடிய இந்த காரியத்துக்காக தண்டனையை கூட நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் இயேசு அந்த வாங்கின அடிகள், அவர் வாங்கிட்ட மிதிகள், அவமானங்கள், இது எல்லாமே அவர் வாங்கிட்டார். அதனாலதான் பாத்தீங்கன்னா நாம இன்னைக்கு வாங்க வேண்டிய தண்டனை கிடைக்கல, ஆக்சுவலி குணமாயிட்டோம். நாம எப்படி குணமாயிட்டோம்? தழும்புகள், அந்த அடி வாங்கின தழும்புகள் இருக்குது, தழும்புகளால் தினமும் குணம் கிடைக்குது. தேவன்கிட்ட போறோம், தேவன் அப்போ இந்த 53ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனம் பேசுது, அது கர்த்தர் இயேசு வாங்கிட்டாரு. அக்கிரமம், மீறுதல், அதற்கான பனிஷ்மெண்ட் அவர் வாங்கியிருக்காருங்களா? இது என்ன படிக்கிற நமக்கு என்ன தோணுது தெரியுங்களா? எப்பெல்லாம் அக்கிரமம் பண்றோமோ, எப்பெல்லாம் மீறுதல் பண்றோமோ, நமக்கு மைண்டுக்கு வரணும், நான் பண்ற இந்த காரியத்துக்கு பனிஷ்மெண்ட் ஆல்ரெடி ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு. அந்த தாட் மைண்டுக்கு வந்துச்சுன்னா இத பண்றதுக்கு யோசிப்போம். சகோதர சகோதரி, ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் துணிஞ்சு நம்மை கழுவுன ரத்தத்தை கர்த்தர் இயேசுவை நாமளே போட்டு மிதிக்கிறோம் இல்லைங்களா? எபிரேயர்ல படிக்கிறோம் இல்லைங்களா? அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகள் இந்த பாவம், எஸ் ஆதாம் மூலமா அந்த எல்லா பாவங்களையும் பட் நம்ம பண்ணக்கூடிய அக்கிரமங்கள், அந்த மீறுதல்களை வெறுக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தேவன்கிட்ட போய் கிருபை கேட்கணும். அக்கிரமத்தை வெறுக்க கிருபை கேட்கணும். நமக்காக அவர் எல்லா பாடுகள், அடிகள் எல்லாம் வாங்கியிருக்கிறாரு, நாம செய்யக்கூடிய தவறுகள். அதனால தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம எவ்வளோ மிஸ்டேக் பண்ணிருக்கிறோம், பட் இப்ப வரைக்கும் தேவன் நம்மளைய தகுந்த தண்டனை கொடுக்கறது இல்லை, இன்னமும் இரக்கம் காமிக்கிறாரு. அது காரணம் கர்த்தர் இயேசு வாங்கிட்ட அடிகள், காயங்கள்,
அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இது போதுமானது. சோ அப்போ நாமும் கர்த்தர் இயேசுவுடைய அடிச்சோடை பின்பற்றக்கூடிய நாமளும் நம்ம வாழ்க்கையில இந்த பாவங்களை, அக்கிரமங்களை மற்றும் மீறுதல்களை நாம் வெறுக்கக்கூடியவர்களாக வளர தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.